தமிழ்நாட்டில் சமீப காலமாக ஒரு வார்த்தை ரொம்ப அதிகமாக பயன்படுத்தப்படுது. அது உங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த வார்த்தை தற்குறிகள். இந்த வார்த்தையை தங்களுக்கு சொந்தமாக்கி இந்த வார்த்தையை ரொம்ப பிரபலமாக மாற்றி இருக்கிற அந்த ஆச்சரியக்குறிகள் கடந்த சில நாட்களாக சமூக ஊடகங்களில் நடந்துக்கிற முறையை பார்த்தா அவங்க செய்யக்கூடிய தனி நபர் தாக்குதலை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக இந்த தற்குறிகளை பற்றி நம்ம கொஞ்சம் பேச வேண்டியது அவசியமாகுது. காரணம், அந்த தற்குறிகள் திடீரென ஒரே நாள் ராத்திரியில் உருவானவர்கள் அல்ல. தெரிந்தோ தெரியாமலோ அந்த தற்குறிகளை உருவாக்கியதில் உங்களுக்கும் பங்கு இருக்குது, எனக்கும் பங்கு இருக்குது. அதை பற்றி பேசதான் இந்த காணொலி. தனி ஒருத்தையின் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சமீப காலமாக அந்த தற்குறிகள் தன்னுடைய தலைவனுடைய மனைவியை பொதுவெளியில் விமர்சிப்பதாகட்டும் அல்லது பொதுவாக அவர்கள் பேசக்கூடிய கருத்தியல்களாக இருக்கட்டும், அதை பெரிதுபடுத்தக்கூடிய ஊடகங்களாக இருக்கட்டும், மிகவும் அருவருப்பான ஒன்றாகவே மாறி போயிருக்கிறது. சில நேரங்களில் நம்ம விரும்பினாலும் விரும்பலைனாலும் நம்முடைய சமூக ஊடகங்களை ஏதோ ஒன்று ரெண்டு நம்ம கண்ணில் பட்டுடுது. நம்ம அதை தவிர்க்கவும் முடியலை. சரி, இந்த தற்குறிகள் இவ்வளவு மோசமாக, எங்கள் அண்ணனுக்கு நான் பொண்டாட்டியாக இருப்பேன், எங்கள் அண்ணன் 100 பொண்டாட்டி வச்சுக்கிடுவார், அவள் இல்லைன்னா நான், அவளை போட்டு எல்லாரும் அதை பண்ணுங்கடா இதை பண்ணுங்கடா, இவ்வளவு கீழ்த்தரமான இந்த தற்குறிகள் ஒரே நாள் ராத்திரியில் உருவானவர்களா அல்லது இந்த தற்குறிகள் உருவாவதற்கு விஜய் மட்டும்தான் காரணமா அப்படின்ற கேள்வியை ஒரு சமூக ஆர்வலர்களா நடுநிலைமையா நீதியின் பக்கம் நின்று நம்ம கொஞ்சம் சிந்திக்க வேண்டியது கடமை நான் நினைக்கிறேன். நீங்களும் அதை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த தற்குறிகளை பற்றி நான் சிந்திச்சதை விட இது சம்பந்தமாக என்னை போல சிந்திக்கக்கூடிய நடுநிலையில் நிதானமாக சிந்திக்கக்கூடிய மனிதர்களுக்கு அந்தந்த துறை சார்ந்த அல்லது அந்தந்த பகுதி சார்ந்த ஒரு 5 கேள்விகளை நான் முன்வைக்கணும்னு நினைக்கிறேன். வேறு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா இந்த கேள்வி நான் சரி நீங்கள் தவறுன்றதுனால கேட்கப்படக்கூடிய கேள்விகள் இல்லை. நான் இந்த தற்குறிகளுடைய பிரச்சனையை இந்த 5 கேள்விகள் அடிப்படையில் தான் சிந்திக்கிறேன், அணுகிறேன். அதனால் அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். என்னுடைய முதல் கேள்வி பெற்றோர்களுக்கு. என் பிள்ளைய கண்டிக்க நீ யார்? ஆசிரியராக இருந்தாலும் அல்லது ஒரு சமூக ஆர்வலராக இருந்தாலும் ஒரு காவல்துறையாகவே இருந்தாலும் என் பிள்ளைய கண்டிக்க நீ யார்? முதல் கேள்வி. 2வது, இந்த காலத்து பிள்ளைங்க நம்ம சொல்கிறத எங்கே கேட்குது? இந்த 2 வாக்கியங்களுக்குள் பெற்றோர்கள் தங்கள் கடமைகளை மறந்து அவங்க ரொம்ப பாதுகாப்பான ஒரு பக்கத்துக்கு ஒதுங்குவதற்காக பயன்படுத்திய இந்த 2 கேள்விகள் தான் இன்றைக்கு வளர்ந்து நிற்கிற இந்த இளம் தற்குறிகளை உருவாக்கி இருக்கிறது அப்படிங்கிறத ஒத்துக்கிறாங்களா? இன்றைக்கு என் குடும்பத்தில் விச வச்சிருவேன், நான் அவன் கூட போவேன், எங்கள் விஜய் என்ன கூப்பிட்டாருன்னா இன்றைக்கே அவர் கூட நான் அவர் பொண்டாட்டியாக வாழ போகிறேன்னு பொதுவெளியில் மிக மகிழ்ச்சியாக பெருமையாக பேசக்கூடிய பெண்களையும், இல்லை இங்கே செத்தா வீட்டில் செத்தா யாருக்கு தெரியும், இங்கே செத்தா நான் வேர்ல்டு ஃபேமஸ் ஆவேன் அப்படின்னு பொறுப்பே இல்லாமல் நான் இங்கே சாக கூட தயாராக இருக்கேன்னு ஒரு கூட்டம் போகுதுன்னா இவர்களை உருவாக்க வளர்க்க அவர்களது பெற்றோர் தோற்றுவிட்டது தான் இந்த தற்குறிகளின் உருவாக்கத்திற்கு முதல் காரணம் என்பதை பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார்களா? என்னுடைய 2வது கேள்வி கல்வியாளர்களுக்கு. கல்வியாளர்களுடைய கைகள் கட்டப்பட்டு இருக்கிறது. அவங்க என்ன செய்வாங்க? யாரும் ஒத்துழைக்கிறதுல. பெற்றோர்கள் ஒரு பக்கம், அரசியல்வாதிகள் அதிகாரிகள் மறுபக்கம். எல்லாமே உண்மைதான், நான் ஏற்றுக்கிறேன். இருந்தாலும் கூட எது போன்ற ஒரு கல்விசார் சமூகத்தை நாம் உருவாக்கி இருக்கிறோம். கல்லூரிக்கு போகாமல் நான் கூட்டத்துக்கு வந்தேன், பரிச்சு கிடக்குது, பரிச்சு அதை அப்புறம் கூட எழுதிக்கலாம், இதை போன்ற ஒரு முட்டாள்களை நாம் உருவாக்கி இருக்கிறோம். நம்ம அதை ஏற்றுக்க தான் வேணும். நம்ம என்ன தப்பு செஞ்சோம் அதை நானும் ஒரு கல்வியாளராக சிந்திக்கிறேன். உங்களுக்கும் இந்த கேள்வியை முன்வைக்கிறேன். 20 ஆண்டுகள் இந்த தற்குறிகள் பெரும்பாலான நேரத்தை கல்வி நிறுவனங்களில் செலவழித்திருக்கிறார்கள் என்பது எவ்வளவு உண்மையோ அவ்வளவு உண்மை இந்த தற்குறிகளை உருவாக்கியதில் நாமும் ஏதோ ஒரு விதத்தில் நமது பங்களிப்பை செய்திருக்கிறோம். நம்ம என்ன தப்பு செஞ்சோம்? நம்ம செஞ்ச எந்த தப்பு இந்த தற்குறிகளை இப்படி பேச வச்சிருக்கு? அடிப்படை அறிவு கூட இல்லாமல் இவங்க சிந்திக்கிறதுக்கு காரணமாக அமைஞ்சிச்சு. இந்த கேள்வி கல்வியாளர்களுக்கு. 3வது கேள்வி பாரம்பரிய அரசியல்வாதிகளுக்கு. அரசியல் அப்படிங்கிறதே அந்த கட்சி சார்ந்தவர்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு அரசியலை பொதுமக்களுக்கும் பரவலாக்காததுடைய விளைவு தான் இந்த சாமானியர்களுக்கான ஒரு அரசியலாக, சாமானியர்களுக்கான ஒரு அரசியல் கருத்தியலாக விஜய் பார்க்கப்படுவதற்கு ஒரு காரணம். நேற்று வரைக்கும் அரசியலை பற்றியே கவலைப்படாதவங்க இன்னைக்கு கூட கொள்கை பற்றிலாம் எங்களுக்கு கவலை இல்லைங்க, அவர் என்ன செஞ்சாலும் செய்யலைனாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் எங்கள் தளபதி வரணும். இது என்ன செஞ்சாலும் செய்யலைனாலும் பிரச்சனை இல்லை, கொள்கையை பற்றி பிரச்சனை இல்லை, ஆனால் எங்கள் தளபதி வரணும். இது என்ன ரீதியான மனிதர்களை நம்ம உருவாக்கி வச்சுருக்கோம்? இதற்கு காரணம் அரசியல் பொதுமக்களுக்கு பரவலாக்கப்படலை. அது கட்சிக்குள்ளேயே ஒரு பதவி சார்ந்த அரசியலாக இருந்துச்சே தவிர கருத்தியல் சார்ந்த அரசியலாக பொதுமக்களுக்கு போகாததன் விளைவுதான் நேற்று வரை அரசியல் பக்கம் தலை வைத்து கூட படுக்காதவர்கள் இன்றைக்கு கொள்கை வேண்டாம், நல்லது செய்யலைனாலும் பரவாயில்ல, நீ முதல்வனானா போகணுன்ற அளவுக்கு இறங்கியிருக்காங்க. அப்போது நமது அரசியலை பதவி சார்ந்ததாக இல்லாமல் பரவலாக்க வேண்டியது அவசியம். இப்பயாவது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா? என்னுடைய 4வது கேள்வி ஊடகங்களுக்கு. இப்போது ஒருத்தன் தற்குறித்தனமாக பேசுகிறான்னு தெரியுது, கண்டென்ட்டுக்காக கழுகு மாதிரி காத்திருப்போம்னு சொல்கிற மாதிரி எவனாவது ஒரு தற்குறி உளர மாட்டானா? அந்த தற்குறியை உடனே நம்ம அதை அவங்க பெரிய பிரபலமாக்கிட மாட்டோமா? இன்றைக்கு உங்களது ஊடகங்களில்
பதிவு செய்யப்படுகிற பல பேர் பிரபலமாவதற்கு மட்டுமே கருத்து சொல்கிறவங்க. உங்களால் அவங்க தங்களை பெரிய பிரபலம்னு நினச்சிக்கிறாங்க, நீங்கள் அவங்களால பணம் சம்பாதிக்கிறீங்க, அவ்வளோதான் இல்லையா? இப்போது என்னுடைய கேள்வி உங்களுக்கு என்ன அப்படின்னா, இவர்கள் தரம் தாழ்ந்தவர்கள் தான், இவர்கள் முட்டாள்கள் தான் என்பதை சமூகத்திற்கு எடுத்து சொல்ல வேண்டியது உங்களது கடமை என்றாலும் கூட, இதையே மீண்டும் மீண்டும் அதை போடுறதுனால இளையோர்கள் இதை தங்களை பிரபலமாக இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு தொடர்ந்து இது போன முட்டாள்தனமான கருத்துக்களை தாங்களே முன் வந்து தெரிவிக்கிறாங்களே, இது தப்புன்னு உங்களுக்கு தெரியலையா? ஒரு ஒளி வாங்கி, அதாவது ஒரு மைக்கை பார்த்துட்டா போதும் ஓடி வந்து கருத்து சொல்லணுங்கிற மனநிலையை உருவாக்கியதில் நீங்களும் முக்கிய பங்கு வகிக்கிறீர்கள். ஒரு நாள் கூட ஊடகங்கள் தங்களுக்கான ஒரு சரியான நிலைப்பாடை எடுத்து அந்த நிலைப்பாட்டுக்கு முரண்பட்டு போகிறவர்களை கண்டுகொள்ளாமல் போயிருந்தால் இந்த சமூகம் இன்றைக்கு இவ்வளவு கீழ்த்தரமாக போயிருந்திருக்காது. யாருக்கு இருக்குத்தனமா இவன்ட்ட போனால் கிறுக்குத்தனமாக ஒரு கண்டென்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியே நீங்கள் வளர்த்து விட்டவங்களால தான் இந்த சமூகம் இவ்வளவு மோசமான தற்குறிகளுடைய கருத்தியலை இன்றைக்கு எதிர்கொண்டு பயந்து போய் இருக்கிறது அப்படிங்கிறத ஊடகங்கள் ஏற்றுக்கிறீங்களா? என்னுடைய கடைசி கேள்வி, இது ரொம்ப முக்கியமான கேள்வியும் கூட. இந்த கேள்வி இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும், நம்ம குடும்பங்களில் இருந்து இப்படி ஒருத்தர் போகிறாங்க, பொதுவெளியில் இது போல் நடந்துக்கிறாங்க அப்படின்னா அவர்களை எப்படி அணுகுறோம்? குடும்பங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? உங்கள் குழந்தைகளும் சரி, உங்கள் மனைவிகளும் சரி, உங்கள் கணவன்மார்களும் சரி, உங்கள் பிள்ளைகளும் சரி, எங்கேயோ கிளம்பி போகிறோன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கூட்டத்தில் ஆடு மாடுகளைப் போல அடிப்படை அறிவில்லாமல் அலைவதையும் ஓடுவதையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறதையும் முட்டாள்தனமான கருத்துக்களை சொல்லி ஊடகங்களை திரும்பி திரும்பி தங்கள் முகம் காட்டப்படுவதை அவங்க ஒரு மகிழ்ச்சியாக ஒரு இன்பமாக அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்களே, இதையெல்லாம் பார்த்துட்டும் குடும்பத்தார் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அவங்களை சார்ந்தவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? இல்லை இதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? எனக்கு புரியலை. இந்த கடைசி கேள்வி வெறுமனே குடும்பத்தாருக்கு மட்டுமல்ல, சில போலி சமூகவாதிகளுக்கும் கூட. இப்போது திரிஷாவுக்கு எதிராக ஒரு கருத்து வருது அப்படின்னா உடனே இது பொதுவெளியில் இப்படி ஒரு பெண்ணை இழிவுபடுத்தலாம். கண்டிப்பாக நான் அதை ஏற்றுக்கிறேன். ஒரு பொதுவெளியில் ஒரு பெண்ணை உங்களுடைய அரசியல் கருத்தியலை தெரிவிப்பதற்கு பதிலாக ஒரு பெண்ணை நீங்கள் ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி கருத்து சொல்கிறது தப்பு தான். திரிஷா பெண் என்றால் சங்கீதா பெண் இல்லையா? எங்கே போனீங்க? திரிஷாவுக்காக குரல் கொடுத்த பல பேர் பொதுவெளியில் சங்கீதாங்கிற ஒரு சாதாரண ஒரு பெண்மணி அவ்வளவு அவமானப்படுத்தப்படும் பொழுது தன்னுடைய வாழ்க்கைக்கு பாதுகாப்பு கேட்டு நீதிமன்றத்துக்கு போன ஒரே காரணத்திற்காக ஒரு பெண் அவ்வளவு கீழ்த்தரமாக சமூக ஊடகங்களில் சித்தரிக்கப்பட்ட போது அப்போ வாய் திறந்தவங்க இப்போ வாய் திறக்கலனா அப்போ உங்களது பெண்ணிய சிந்தனையும் கூட உங்களுடைய சொந்த சுய லாபத்திற்கு மட்டும்தான். நீங்கள் எல்லா பெண்களையும் சமமாக பார்க்கல, நீங்கள் பெண்களுக்காக கருத்து சொல்லலை. இந்த 5வது கேள்வி குடும்பத்தாருக்கும் போலி சமூகவாதிகளுக்கும் நான் வைக்கிறேன். உங்களுடைய போலித்தனம், உங்களுடைய கண்டுகொள்ளாத தனம் ஒரு கீழ்த்தரமான சமூகத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கணும்னு தான் நினச்சேன். ஆனாலும் இதை மட்டும் பார்த்தா தற்கொலைங்க இன்னும் என்ன நினச்சிப்பாங்க தெரியுமா? நமக்கு ஆதரவாக பேசியிருக்காங்கன்ற மாதிரி நினச்சிப்பாங்க. நான் ஒருபோதும் தற்கொலைகளுக்கு ஆதரவு கிடையாது. அவர்களது முட்டாள்தனத்தை, அவர்களது உள நோயை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அதே சமயம் கண்மூடித்தனமாக இதற்கெல்லாம் அவர்கள் மட்டும்தான் காரணம்னு சொல்லக்கூடிய சுயநலவாதியும் நான் கிடையாது. அதனால தான் நான் இதை பதிவு பண்ணேன். கடைசியாக தற்கொலைகளுக்காக ஒன்று சொல்லிக்கிறேன். விஜய் ஒரு நல்ல தலைவன் ஆகவே முடியாது. அவர் ஒரு நல்ல மனிதர் கூட கிடையாது. ஒரு சாதாரண மனிதராக இருக்கக்கூட தகுதியற்றவர் அவர் பின்னால இன்னமும் சுத்துறீங்க அப்படின்னா நீங்களும் இந்த சமூகத்தில் ஒரு நல்ல மனிதராக ஒரு குடும்பத்தில் வாழ தகுதி அற்றவர்கள் அப்படின்னு தான் உங்க எல்லாரையும் கருதுறேன். உங்களை நம்பி நாளைக்கு ஒரு பெண்ணோ ஆணோ தங்கள் வாழ்க்கையை பகிர்ந்துக்கிட்டாங்கன்னா அவங்க நிலை ஐயோ பரிதாபம். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. தன்னோடு 27 ஆண்டுகள் மனைவியாக வாழ்ந்து தனக்காக பிள்ளைகளை பெற்று தன் பிள்ளைகளை வளர்த்து அவர் சொன்ன கேரியரின் உச்சத்துக்கு போகிற வரைக்கும் தன்னுடைய எல்லாவற்றையும் தன் கணவனுக்காக குழந்தைகளுக்காக பகிர்ந்து கொண்ட உடலாலும் உள்ளத்தாலும் தன்னோடு இணைந்து வாழ்ந்த ஒரு பெண்ணை 27 ஆண்டுகள் தன்னோடு தனக்காக வாழ்ந்த ஒரு பெண்ணை பொதுவெளியில் பாதுகாக்க முடியாத ஒருத்தர் தமிழ்நாட்டை பாதுகாக்க வருவார்னு இன்னமும் கொஞ்சம் கூட சிந்தனை இல்லாமல் பேசி கொண்டிருந்தால் நீங்கள் வெறும் தற்குறிகள் மட்டுமல்ல, நீங்கள் உளவியல் நோயாளிகளும் கூட. நீங்கள் சிகிச்சை பெற வேண்டியது அவசியம். தமிழ்நாடு அரசை கருணையோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த உள நோயாளிகளுக்கு, இந்த மன நோயாளிகளுக்கு அருள் கூர்ந்து இலவச சிகிச்சை வழங்கணும். இது யார் மேலே உள்ள வன்மமும் கிடையாது. நீங்கள் செய்யக்கூடிய அந்த ஒரு சார்பு தன்மை இருக்கு இல்லையா, அது ஒரு கருத்தியல் ரீதியாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஆனால் நீங்கள் என்ன ரீதியாக ஒரு சார்பு தன்மை எடுக்கிறீங்கன்னு சிந்திக்கணும். இது தற்கொலைகளை மட்டும் கேள்வி கேட்கும் காலம் கிடையாது. இந்த தற்கொலைகளை உருவாக்குவதில் யாரெல்லாம் பங்கு வகிச்சிருக்கோம், எதிர்காலத்தில் இது போன்ற முட்டாள்தனங்களை தமிழ்நாடு சந்திக்காமல் இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் சிந்திக்க வேண்டிய காலமும் கூட. நன்றி.